அதிகாரம் 26. வாயிற்காவலர். வாயிற்காப்போரின் பிரிவுகளாவன. கோராகியரில் ஆசாவின் குடும்பத்தைச் சேர்ந்த கோரேயின் மகன் மெசல்லேமியா. மெசல்லேமியாவின் புதல்வருள் செக்கரியா மூத்தவர். இரண்டாமவர் எதியவேல். மூன்றாமவர் செபதியா. நான்காமவர் யாத்தனியேல். ஐந்தாமவர் ஏலாம். ஆறாமவர் யோகனான். ஏழாமவர் எல்யகோவெனாய். ஒபேதெதோமின் புதல்வருள் செமாயா மூத்தவர். இரண்டாமவர் யோசபாத்து. மூன்றாமவர் யோவாகு. நான்காமவர் சாக்கார். ஐந்தாமவர் நெத்தனியேல். ஆறாமவர் அம்மியேல். ஏழாமவர் இசக்கார். எட்டாமவர் பெயுலத்தாய். கடவுள் ஒபேதேதோமுக்கு ஆசி வழங்கியிருந்தார். அவருடைய புதல்வர் செமாயாவுக்கும் புதல்வர் பிறந்தனர். அவர்கள் ஆற்றல் மிக்கவராய் இருந்தார்கள். தங்கள் தந்தையின் குடும்பத்தின் தலைவர்களாய் இருந்தார்கள். செமாயாவின் புதல்வர் ஒத்தினி, ரபாயேல், ஓபேது, எல்சபாது. அவர்களுடைய சகோதரரான எலிஹு, செமக்கியா ஆகியோர் ஆற்றல் மிக்கவராய் இருந்தனர். ஒபேதேதோமின் புதல்வரும் அவர்களின் புதல்வரும் உறவின் முறையினரும் 62 பேர். அவர்கள் தங்கள் வேலையில் திறமை மிக்கவர்களாய் இருந்தார்கள். மெசல்லேமியாவின் புதல்வருள் அவர்கள் சகோதரரும் திறமை மிக்கவர்கள். இவர்கள் 18 பேர். மெராரியின் புதல்வருள் ஒருவர் ஹோசா. இவருடைய புதல்வருள் சிம்ரி தலைமகன் அல்லாதவராயிருந்தும் இவர் அவரை தலைவராக்கியிருந்தார். இரண்டாமவர் இலிக்கியா. மூன்றாமவர் தெபலியா. நான்காமவர் செக்கரியா. கோசாவின் புதல்வரும் சகோதரருமாக மொத்தம் 13 பேர். இந்த பிரிவுகளில் இருந்த அவர்களுடைய சகோதரரைப் போல் வாயிற்காப்போர் தங்கள் தலைவர்களின் கீழ் ஆண்டவரின் கோவிலில் பணிபுரிய நியமிக்கப்பட்டனர். தாங்கள் காவல் புரிய வேண்டிய வாயிலை தேர்ந்து கொள்ளுமாறு தங்கள் தந்தையரின் குடும்பங்களின்படி சிறியோர் பெரியோர் என்னும் வேறுபாடின்றி அவர்கள் சீட்டு போட்டார்கள். கிழக்கு வாயிலுக்கான சீட்டு செலோமியாவுக்கு விழுந்தது. அவருடைய மகனும் விவேகமும் உள்ள ஆலோசகருமான செக்கரியாவுக்கு வடக்கு வாயிலுக்கான சீட்டு விழுந்தது. தெற்கு வாயிலுக்கான சீட்டு ஒபேதேதோமுக்கு விழுந்தது. அவருடைய புதல்வருக்கு பண்டக சாலைகளுக்கான சீட்டு விழுந்தது. சுப்பிமுக்கும் ஓசாவுக்கும் மேற்கு வாயிலும் மேட்டுப்பாதை நோக்கிய சல்லகேத்து வாயிலும் விழுந்தன. காவல் முறை ஒரே சீராக அமைந்திருந்தது. கிழக்கே லேவியர் 6 பேரும், வடக்கே 4க்கு 4 பேரும், தெற்கே 4க்கு 4 பேரும், கருவூலத்தில் 2 பேரும், நெடுஞ்சாலை நோக்கிய மேற்கு தூண் வரிசை வாயிலில் 4 உட்புறத்தில் 2 நியமிக்கப்பட்டனர். கோராகியின் புதல்வருக்கும் மெராரியின் புதல்வருக்கும் குறிக்கப்பட்ட காவல் முறை இதுவே. கோவிலின் பிற பணிகள். லேவியருள் அகியா என்பவர் கடவுளுடைய கோவிலின் கருவூலத்திற்கும் புனித பொருட்கள் வைக்கப்பட்ட கருவூலத்திற்கும் பொறுப்பேற்றிருந்தார். லாதானின் புதல்வர். லாதான் வழிவந்த கெர்சோனியர். கெர்சோனியரான லாதானின் வழிமரபில் மூதாதையர் குடும்பத் தலைவரான எகியேலி. எகியேலின் புதல்வருள் சேத்தாமும் அவருடைய சகோதரராகிய யோவேலும் ஆண்டவரின் இல்ல கருவூலத்திற்கு பொறுப்பேற்றிருந்தனர். அம்ராமியர், இட்சகாரியர், எப்ரோனியர், உசியேலியர் ஆகியோருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. மோசையின் மகனான கெர்சோமின் வழிமரபில் தோன்றிய செபுவேல் கருவூலத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருந்தார். அவருடைய சகோதரர் எலியேசார், இவர் மகன் ரகபியா, இவர் மகன் ஏசாயா, இவர் மகன் யோராம், இவர் மகன் சிக்ரி, இவர் மகன் செலோமித்து. தாவீது அரசரும் மூதாதையர் குடும்பத் தலைவர்களும் 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் படைத்தலைவர்களும் அர்ப்பணித்த புனித பொருட்களின் கருவூலம் முழுவதற்கும் இந்த செலோமித்தும் அவருடைய சகோதரரும் பொறுப்பாயிருந்தனர். அவர்கள் போரில் கைப்பற்றிய கொள்ளை பொருட்களினின்றும் எடுத்து ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்ப்பதற்காக அர்ப்பணித்திருந்தார்கள். அவ்வாறே திருக்காட்சியாளர் சாமுவேல், கீசின் மகன் சவுல், நேரின் மகன் அப்னேர், செருயாவின் மகன் யோவாபு ஆகியோர் அர்ப்பணித்திருந்தவை யாவும் செலோமித்தின் பொறுப்பிலும் அவருடைய சகோதரின் பொறுப்பிலும் இருந்தன. மற்ற லேவியரின் பணிகள். இட்சகாரியரில் கெனனியாவும் அவருடைய புதல்வரும் இஸ்ரேலின் மேல் பொது நிர்வாகப் பணியை ஏற்று
அதிகாரிகளாகவும் நடுவர்களாகவும் செயல்பட்டனர். எப்ரோனியரில் அசபியாவும் அவர் உறவின் முறையினருள் திறமைமிக்க 1700 பேரும் யோர்தானுக்கு மேற்புற இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் பணி, அரசரின் பணி அனைத்திலும் நிர்வாக பொறுப்பேற்றிருந்தனர். எப்ரோனியரில் எரியா என்பவர் தம் மூதாதையின் தலைமுறை அட்டவணைப்படி தலைவராயிருந்தார். தாவீது ஆட்சி செய்த 40ஆம் ஆண்டில் எப்ரோனியருள் ஆற்றல்மிகு வீரர்களை தேடியபோது அவர்கள் கிளையாதில் உள்ள யாசேரில் இருப்பதாக தெரிய வந்தது. ரூபன் குலம், காத்தின் குலம், மனாசேயின் பாதிகுலம் ஆகியவற்றுக்கு குறிக்கப்பட்ட ஆண்டவரின் பணி, அரசரின் பணி ஆகிய அனைத்து பொறுப்புகளையும் வலிமை மிகுந்தவர்களும் மூதாதையர் குடும்பத் தலைவர்களுமான எரியாவின் உறவின் முறையினர் 2700 பேரிடம் அரசர் தாவீது ஒப்படைத்திருந்தார்.